இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காட்ஸ் கிரேஸ் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை நம்ம சிந்திப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 119 165 வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சங்கீதம் புஸ்தகத்தில் கர்த்தருடைய வேதத்தை நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 1:2 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து அப்படின்னு சொல்லி இந்த வசனங்களை நம்ம வாசித்து பார்க்கும்போது, ஆண்டுடைய வேத வசனத்தின் மீது ஒரு பிரியம் வைக்கணும், ஒரு நேசம் வைக்கணும். அப்படி நேசிக்கிறவங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவங்களுடைய வாழ்க்கையில் இடரல் கிடையாது. அப்படி நேசிக்கிறவங்க, வேதத்தின் மேலே பிரியமாக இருக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்னு இந்த வேத வசனம் சொல்லுது. அப்போது இன்றைக்கி நம்ம வேதத்தின் மீது எந்த அளவு அன்பு வச்சுருக்கிறோம், வேதத்தை நம்ம நேசித்தோம் அப்படின்னா, உண்மையிலே அதை விட்டு நம்ம அது மேலே ஒரு பிரியம் வச்சோம் அப்படின்னா, எப்போவுமே அதை என்ன செய்வோம், திறந்து வாசிப்போம். அடிக்கடி நம்ம கூடவே அதை வச்சுருப்போம். இன்றைக்கி ஒருத்தரை நேசித்தோம் அப்படின்னா, அவங்க கூட இருக்கணும், அவங்க கூட பேசணும், அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புவோம். அப்போது இந்த வேதத்தின் மேலே நம்ம பிரியம் வைக்கும்போது அடிக்கடி அதை நம்ம என்ன செய்ய முடியும், அதை நம்ம கூட வைத்து நம்ம என்ன செய்ய முடியும், பயன்படுத்த முடியும். இன்றைக்கி மனுஷரை நீங்கள் நேசிச்சிங்கன்னா, சில நேரத்தில் நம்ம நேசித்தவங்களே நம்மளை என்ன செய்வாங்க, காயப்படுத்துவாங்க. அதனால் நம்ம சமாதானம் சந்தோஷத்தை இழந்துருவோம். ஆனால் இந்த வேதத்தை நேசிக்கும்போது நம்ம உள்ளத்தில் என்ன இருக்கும், ஒரு பெரிய சமாதானத்தை ஆண்டவர் என்ன செய்வாராம், தருகிறவராக இருக்கிறார். நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னுடைய கிளாஸ் டீச்சர் ஒருக்கா எனக்கு சொல்லி தந்தாங்க, அந்த வேதத்தை நீங்கள் சுமந்தீங்க அப்படின்னா அது உங்களை என்ன செய்யும், சுமக்குன்னு சொல்லி. அந்த 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் டீச்சர் ட்ரைனிங் படிக்கிற வரைக்கும் என்னுடைய ஸ்கூல் புக்கில் பையில் இந்த வேத புஸ்தகத்தை நான் என்ன செய்வேன், ஒவ்வொரு நாளும் நான் வைத்துக்கொள்ளுவேன். அது அந்த பழக்கம் இன்றைக்கும் நான் எந்த இடத்துக்கு போனாலும், ஒரு சர்ச்சுக்கு கூட்டங்களுக்கு மட்டும் இல்லை, வேறு எந்த இடங்களுக்கு போனாலும் என்னுடைய பேக்கில் ஒரு வேத புத்தகத்தை நான் என்ன செய்வேன், வைத்துக்கொள்வேன். அது என்னுடைய பழக்கமாயிட்டு. அது பாருங்கள், வேதத்தை நம்ம நேசிக்கும் போது தான் அதை என்ன செய்ய முடியும், வாசிக்க முடியும். ஒரு முறை ஒரு கேம்பில் ஒரு தங்கச்சி என்னை தனியாக பார்த்து பேச வந்தா. அவள் சொன்னால், நான் ஹாஸ்டல்லேருந்து படிக்கிறேன்க்கா, இங்கே இந்த வார்த்தையெல்லாம் செய்திலாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் பழையபடியும் நான் ஹாஸ்டலுக்கு போயிட்டேன் அப்படின்னா அதே பாவத்தை நான் செய்திருவணும்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், நீ என்ன செய்யணும், தொடர்ந்து இந்த வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், இது ரெண்டும் உன் வாழ்க்கையில் 50-50 இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவள் சொன்னா, எனக்கு அதை தான் செய்ய முடியல, அந்த வேதத்தை தான் என்னால் வாசிக்க முடியல அப்படின்னு சொன்னான். அப்போ நான் ஒரு நிமிஷம் யோசித்தேன். அதுக்கப்புறம் சொன்னேன், நீ ஆண்டவரை நேசிக்கிறியா, ஆண்டவர் மேலே அன்பு இருந்துச்சுன்னா உன்னால் வாசிக்காமல் என்ன செய்ய முடியாது, இருக்கவே முடியாது அப்படின்னு சொன்ன உடனே, சரிக்கா நான் ஒவ்வொரு நாள் என்ன செய்கிறேன், வாசிக்கிறேன்னு சொல்லி சந்தோஷமாக சொல்லிவிட்டு கடந்து போனான். நம்ம ஆண்டவரை நேசித்தா மட்டும்தான் அந்த வேதத்தை வாசிக்க முடியும். சீனா தேசத்தில் யூன்கிற வாலிபனுடைய அந்த வாழ்க்கை புஸ்தகத்தை நான் வாசிக்கும்போது அவன் வேதத்தின் மீது வைத்த பிரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படின்னா, அவனுடைய வாழ்க்கையில் அவங்க தாயார் மூலம் வேத வார்த்தையை கேள்விப்பட்டு எப்படியாவது இந்த வேத புத்தகம் வேணும்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில் பிடிவாதமாக 100 நாட்கள் உபவாசம் இருந்து வேத புத்தகத்துக்காக ஜெபம் பண்ணும்போது அவனுடைய கரத்தில் ஒரு நாள் வேத புத்தகம் அதிகாலையில் கிடச்சது. கிடைச்ச உடனே அவன் சந்தோஷப்பட்டு அந்த வேதத்தை வேகமாக வாசிக்க ஆரம்பித்தான். பாருங்கள், அந்த தேசத்தில் மற்ற மத புஸ்தகம் இருந்தால் கொண்டு போடுவாங்க. அதுக்கு கூட பயப்படாமல் அந்த வேத புத்தகத்தின் மேலே அவ்வளோ ஒரு அன்பு வைத்து வேலை செய்கிற இடத்துல கூட சட்டைக்குள்ளே மறைத்து வைத்திருப்பானான். எல்லாரும் சாப்பிட்ற டைமில் அதை தெரியாமல் எடுத்து வேகமாக வேதத்தை வாசிச்சுட்டு மறுபடியும் என்ன செய்வான், வேதத்தை மறைத்து வைத்துக்கொள்வான். எப்பொழுதும் தன்னோடு கூட அந்த வேதத்தை வைத்துக்கொள்வான். அந்த வேதத்தை விட்டு அவன் பிரிந்ததே இல்லை. அது மேலே அவ்வளோ ஒரு பிரியம், அவ்வளோ ஒரு நேசத்தை என்ன செஞ்சிருந்தான், வச்சுருந்தான். அப்படி வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு தான் என்ன உண்டு, மிகுந்த சமாதானம் உண்டு. வேதத்தை நேசிக்க ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வார், சமாதானத்தை தருவார், இடரில் இருக்காது, நம்மளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக என்ன செய்கிறாரு, இருக்கிறார். அப்படி நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த வார்த்தையை சிந்திக்க எங்களுக்கு கிருபை கொடுத்தீங்கப்பா. இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, எங்கள் கரத்தில் கொடுக்கப்பட்ட அந்த வேதத்தை நாங்கள் நேசித்து ஒவ்வொரு நாளும் வாசித்து
அதன்படி வாழ்ந்து உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மற்றவர்கள் என்ன வார்த்தைகள் சொன்னாலும் இந்த வேத வசனம் எங்களுடைய இருதயத்தில் இருக்கும்போது எந்த விதத்திலையும் நாங்கள் இடறி போகவே முடியாது ஆண்டவரை. வழி தவறி போகிறதற்கு வழியே இல்லைப்பா. அந்த வேத வசனத்தினால எங்களுடைய இருதயத்தை நிரப்ப எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் இந்த வேத வசனத்தை நேசித்து வாசிக்க தேவன் ஒவ்வொருவருக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்கள் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.